வணக்கம். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் இருந்து உடுப்பி கிருஷ்ணர் கோயில் போகிற வழியில் உள்ள பிரசித்தி பெற்ற முக்கியமான கோயில்களை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சண்டிகா துர்கா பரமேஸ்வரி டெம்பிள், நெக்ஸ்ட்டு அனகுடி மகாகணபதி டெம்பிள், அப்புறம் ஹரிஹர டெம்பிள் கும்பாஷி, அப்புறம் சாலிகிராமம் ஆஞ்சநேயர் டெம்பிள், நரசிம்ம பெருமாள் கோவில். போகிற வழியில் முதல் கோவில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி டெம்பிள், உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் கண்டபுரா தாலுக்கில் கும்பாக்ஷிங்கிற இடத்துல ஹைவேயில் இருக்குது இந்த கோவில். இந்த கோயில் 2018 தேவராய் மஞ்சுநாத் சேகரோட ஃபேமிலி ராஜாக்கள் மகாராஜாக்கள் கட்டியிருக்கிறாப்புல இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கோவிலோட ராஜகோபுரம் தமிழ்நாட்டு கோயிலை போலவும் உள்ளுக்குள்ளே அர்த்த மண்டபம், நமஸ்கார மண்டபம், கர்ப்பகிரகம் அதையெல்லாம் கேரளா மாடலில் கட்டியிருக்காங்க. கோவிலுக்குள்ளே மரத்தாலான தூண்கள் அப்புறம் சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப கலை நயத்துடன் ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இருக்கிற விமானத்துக்கு தங்க முலாம் பூசி வச்சுருக்காங்க. கோவிலுக்குள்ளே கணபதி, வெங்கடேஸ்வரா, ஐயப்பன், லக்ஷ்மி சுவாமிகள்னால் பார்க்கலாம். மூல விக்கிரகம் பஞ்சலோகத்தால் 4 கரங்களோட காட்சியளிக்கிற அம்மன். மேலும் நாகர் சன்னதியும் ஸ்வர்ணயக்ஷ சன்னதியும் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் ஒவ்வொரு விஷயமும் சேர, சோழ, பல்லவர், அதுக்கப்புறம் கேரள முறைப்படி இந்த கோயிலை வாஸ்து சாஸ்திரப்படி கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுடைய அக்னி மூலையில் யக்ஞ மண்டபமும் அமைச்சிருக்காங்க. மேலும் யாகசாலை மண்டபம், அப்புறம் புஷ்கரணி எல்லாமே இந்த கோயிலில் பார்க்கலாம். இந்த கோயிலில் மூலா நட்சத்திரத்தப்ப பெரிய சண்டிகோமம் பண்ணி நிறைய அன்னதானமும் நடைபெறும்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற அம்பாளுக்கு எல்லா பூவோடையும் பாக்கு மரத்து பூ சாத்தி வழிபடுறாங்க. ஸ்ரீ சண்டிகா துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் தரிசனம் முடிச்சுட்டு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஆனேகுட்டே விநாயகர் டெம்பிளை பார்க்கலாம். இந்த கோயில் மூகாம்பிகை கோயிலிருந்து 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு, கும்பாசுரனுங்கிற அரக்கன் தேவர்களுக்குனா ரொம்ப தொந்தரவு செஞ்சுருப்பாங்க. அதனால் விநாயகர்கிட்ட அவங்கெல்லாம் வேண்டி கும்பாசுரனை அழிக்கிறதுக்கு விநாயகர் ஒரு ஆயுதம் கொடுத்து பீமன் கும்பாசுரனை வதம் செஞ்சுருப்பாங்க. அதனால் பின்னாடி கும்பாசுரன் மனம் திருந்ததுனால இந்த ஊருக்கு கும்பாக்ஷின்னு பேர் வச்சுருக்காங்க. விநாயகர் யானை வடிவத்தில் இருக்கார். நாமம் போட்டு காட்சி அளிக்கிறார். பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறம் 1008 தேங்காய், 108 தேங்காய் மாலையாக சாத்திட்டு அப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. விநாயகரை தரிசனம் செஞ்சதில் ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த கோயிலுக்கு அருகிலேயே ஹரிஹர சிவாலய டெம்பிள் இருக்குது. அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ஹரிஹர டெம்பிள், சூரியநாராயண டெம்பிள், அப்புறம் ஐயப்பர் சுவாமி டெம்பிள் 3மே ஒரே இடத்துல இருக்குது. சாமிக்கிட்ட ஒரு நீரோடை இருக்குது. சின்ன சின்ன குளம் இருக்குது. இருக்கிற பண்டித்து ரொம்ப தரிசனம் நல்லா செஞ்சு வச்சாங்க. இப்போ இந்த ஆனகுட்டி பக்கத்தில் இருக்கிற இந்த சிவாலயத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இதுலேயே ஐயப்பன் கோயில் இருக்குது. கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு சாலிகிராம ஆஞ்சநேயர் கோயிலில் போய் பார்த்தோம். சாலிகிராம ஆஞ்சநேயர் கோயில் மெயின் ரோட்லேயே இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் குரு நரசிம்ம கோயில் இருக்குது. இங்கேருந்து உடுப்பி கிருஷ்ணர் கோயில் 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சாலிகிராமம் குரு நரசிம்மர் கோயிலோட ஸ்தல வரலாறு, நாரத மகரிஷியால் இந்த சுவாமி நிறுவப்பட்டது. இங்கே இருக்கிற சிற்பம் சாலிகிராம கல்லால் செதுக்கப்பட்டது. இந்த சுவாமியை வழிபடுறதுக்கு முன்னாடி சங்கு தீர்த்தத்துலேயும் சக்கர தீர்த்தத்துலேயும் நீராடிட்டு இந்த சுவாமியை வழிபட்டன எல்லா குறைகளும் நீங்கி நல்லா செழிப்பாக இருக்கலாம். குரு நரசிம்மரை தரிசனம் செஞ்சுட்டு இங்கேருந்து உடுப்பி கிருஷ்ணர் கோயிலை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.